வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல ஒன்னு வாடிவாசல் வரும் இல்ல வடச்சென்னை 2 வரும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்குமே இது செம்மையான ட்விஸ்டா இருக்கே அப்படின்ற அளவுக்கு தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்டா அப்படி வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்டிஆர் அப்படி வெற்றிமாறன் கூட்டணி இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணி உண்மையால வடச்சென்னை 2 இல்ல வேற ஒரு படமா அப்படின்ற மாதிரியான பல டீடைல்ஸ் நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க விஜய் நிர்மல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. முக்கியமா வந்துட்டு இப்போ டிராகன் படத்துடைய இயக்குனர் கூட வந்துட்டு எஸ்டிஆர் அவர்களை வைத்து ஒரு படமா வந்து இயக்கிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமான ஒரு எஸ்டிஆர் ஃபேனும் கூட. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு மன்மதன் மாதிரியான ஒரு பயங்கரமான அதாவது விண்டேஜ் எஸ்டிஆர் வந்துட்டு காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம எல்லாருமே வெற்றிமாறன் அவர்கள்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்னு வடச்சென்னை 2 எதிர்பார்த்தோம் இல்ல வாடிவாசல் எதிர்பார்த்தோம். இது ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்திருக்க ஒரு படம் தான். முக்கியமா வடச்சென்னை 2 எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா ராஜனுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லுற மாதிரி வெற்றிமாறன் வடச்சென்னை 2 எடுப்பாருன்னு பார்த்தா விடுதலை எடுத்துருந்தாரு. விடுதலை 1, 2 ரெண்டுமே எடுத்துட்டாரு. ஆனா வடச்சென்னை 2 மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். வடச்சென்னை 1ல தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இப்போ வடச்சென்னை 2ல அப்படியே எஸ்டிஆர் மாசா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போட்டோல வெற்றிமாறன் அவர்கள் அப்படி வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் அவர்கள் இருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வடச்சென்னை லுக்ல அப்படி பயங்கரமா இருக்காரு. இன்னொரு பக்கம் நெல்சன் திலீப் குமார் இருக்காரு. இது என்னப்பா வெற்றிமாறன் நெல்சன் அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்குல்ல. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஒரு மாதிரி பயங்கரமான படம் தான் எடுக்கிறவரு. இன்னொரு நெல்சன் அவர்கள் ஒரு மாதிரி ஸ்டைலிஷான படம் எடுக்கிறவரு. ஸோ ரெண்டு பேருமே ஒன்று சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நெல்சன் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நெல்சன் வந்துட்டு சிம்பு அவர்கள் கூட வரா மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் அந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் அவர்கள் ஃபுல் வடச்சென்னை லுக்ல இருக்காரு. அதாவது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரும் வந்துட்டு இந்த ஒரு படத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ரோல் பண்றாங்க. எப்படி ரோல் ஆகுது பாருங்க, பயங்கரமான ஒரு ரோல் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு படத்துல நடிகர் கவின் அவர்களும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலிஷான கேரக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி பாவப்பட்ட கேரக்டர்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சடனா வடச்சென்னை படம் மாதிரியான ஒரு கதைக்களத்துல அப்படி எஸ்டிஆர் அவர்கள் கூட சேர்ந்து கவின் அவர்கள் நடிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா இது எதுவுமே வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. தொடர்ந்து அப்படி வந்துட்டு ரசிகர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் தான். முக்கியமா இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்க போறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி வடச்சென்னை பாடத்துடைய ஒரு பார்ட் 1 வந்து எடுத்திருந்தாங்க. இது பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பார்ட் 2 கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசுரன் படத்துல கென் கருணாஸ் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. கருணாஸ் அவர்களுடைய பையன். அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இது அப்படின்னும் இது படம் வந்து ராஜன் வகையரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த கதையை கொஞ்சம் ஆல்டர்னேட்லாம் பண்ணி தான் சிம்பு அவர்களுக்காக இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டான பர்சனா எஸ்டிஆர் அவர்கள் இருப்பாரு. ஸோ இது புது கதை வடச்சென்னை 2 கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனும் ஃபேன் சைட்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனுஷ் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ குபேரா படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு வடச்சென்னை 2 வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 இல்ல 2027ல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அப்படிதான் வடச்சென்னை 2 வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது வடச்சென்னை 2 கிடையாது, இது வேற ஒரு படம். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு படத்துடைய கதையை வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி சிம்புக்காக எடுக்கிறாங்க அப்படின்னும் முக்கியமா வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல சிம்பு அவர் இதை நடிக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா நாங்க எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்றோம். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் அந்த படத்துல இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படின்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒரு சம்பவம் வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவல் எல்லாமே அப்படி வந்து உண்மையாகும் பட்சத்துல கண்டிப்பா அந்த படம் பிளாக் பஸ்டர் பிரபகட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த படம் இந்த கூட்டணி ஒன்று சேர்த்து மேபி அது வடச்சென்னை 2 இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ்டிஆர் மற்றும் வெற்றிமாறன் இவங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.